கடைசியாக நம்மளும் இந்த ஒரு டாபிக் எடுக்க வேண்டியிருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்லவனாக இருக்கிறதுல வந்து நமக்கு வந்து எவ்வளவு அளவுக்கு, அதுவும் ஒரு கெட்டவங்க கிட்ட நல்லவங்களா இருக்கிறதுல நமக்கு எவ்வளோ மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் இருக்குது முக்கியமாக, ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட அந்த ஒரு நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுடைய பார்ட்னராக இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லவங்களா இருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பார்த்துருவோமா? ஆண்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே சின்ராஜா, காலைப்போடு போட்டு. Yes, welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Your good habits are the enemies before the narcissist. Yep. Why? Adrama, what is our nature? This is why. உண்மையிலேயே நீங்கள் ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட காட்டக்கூடாத ஒரு நல்ல ட்ரேட்ஸ் எது அப்படின்னு சொன்னால் கீப்பிங் த ப்ராமிசஸ் இல்லையா? நீங்கள் வந்து நார்சிசிஸ்ட் கிட்ட வந்து நான் ரொம்ப நல்லவளாக இருக்க போகிறேன் இல்லை நல்லவனாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன அவர்களுக்கு வாக்கு கொடுத்தனோ அந்த விஷயத்தை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன், அவங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை வந்து நான் காப்பாற்றுவேன், தர்மத்தின்படி நான் நடந்துக்குவேன் அப்படி எப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசியில் அந்த தர்மத்தை வைத்தே ரொம்ப ஈஸியாக அவங்கள அந்த ட்ராப்பில் மாட்டி விட்டுருவாங்க. ஒரு மொராலிட்டி ஓரியன்டான ஒரு ட்ராப் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய விதமான ப்ராமிஸை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறது, அவங்க வந்து பலவிதமான எல்லைகளை மீறி உங்களை பலவிதமான இடங்கள்ல அப்யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கும் நடக்கக்கூடிய நடுவில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ யாருக்கிட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன் சத்தியம் பண்ணு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, நான் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறத இல்லை ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் என்கிட்ட நீ கொடுக்கறதில்ல. ஏன்னா நீ சம்பாதிக்கிறதுலேருந்து, நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்லேருந்து, நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதுலேருந்து வரக்கூடிய ரெண்ட்லேருந்து எல்லா விதமான இன்கமையும் என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்க அப்படிங்கிறத நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன ஆனாலும் நீ டிவோர்ஸ் வாங்கி போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன ஆனாலும் குழந்தைங்களோட விஷயத்தை முழுக்க என்னை வந்து குழந்தைகிட்ட வந்து பிரிச்சிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. முக்கியமாக என்ன ஆனாலும் உன்னுடைய ஃபேமிலி கிட்ட நீ பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. எப்படி இந்த சத்தியத்தெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் லிமிட் பண்ணி, இவ்வளோ சத்தியம்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா, இருந்தாலும் நான் ரொம்ப நல்லவன் அதனால் நான் இப்போ சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், என்ன ஆனாலும் உனக்கு எனக்கும் நடக்கக்கூடிய விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்னானாலும் நம்மளுடைய குழந்தைய வந்து பிரிக்கிற மாதிரி நான் எதையும் நடந்துக்க மாட்டேன், என்னானாலும் வந்து அப்கோர்ஸ் எஸ் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்கம் அவங்ககிட்ட தான் இருக்குங்கிறத யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோன்னு சொன்னால் இதே சத்தியத்தை வாங்கிட்டு போய் அவர்கள் இல்லாத டார்ச்சரை எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பலவிதமான அப்யூஸ் பண்ணிட்டு உங்களை கேரக்டர் அசாசினேட்லேருந்து எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணிட்டு அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நீ ஆல்ரெடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் மறந்துடாது, இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. அடுத்து உங்களை மாதிரி பலவிதமான விஷயங்களை தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணி ஊரில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஸ்மேர் கேம்பெயின் பண்ணி இந்த பையன் வந்து இப்படிப்பட்ட ஒரு பையனாக இருக்கிறான், இவன் சரியான திமிரு பிடிச்சவனாக இருக்கான், இவன் சரியான சந்தேக பேர்வழி, இவன் வந்து சரியாக வந்து எப்போ பார்த்தாலும் என்னை வந்து கேரக்டர் அசாசினேட்லாம் பண்ணுறான், இவன் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு வேணுக்குனே வரமாட்டேங்கிறான் அப்படி எல்லாம் சொல்லி வச்சுட்டு அங்கே நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட மாட்டாங்க, இவங்களா போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஃபங்க்ஷனே நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அது நடந்து முடிஞ்சதாகவே நமக்கு தெரியாது, ஆனால் அங்கே பூரா அப்படி போர்ட்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ மற்றவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. பிகாஸ் வி நீட் டு கீப் த ப்ராமிசஸ், ரைட்? அவ்வளோதான், ரைட்? ஸோ ப்ராமிஸை கீப் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டெவில் ப்ரிமிசஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த ப்ரிமிசஸ்குள்ளே தான் நம்ம இருக்க முடியும் போல். ஓகே, த செகண்ட் ஒன், ப்ரொடெக்டிங் ஃபேமிலி சீக்ரெட்ஸ். ஃபேமிலி சம்மந்தப்பட்ட சீக்ரெட்டை, அதாவது உனக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய அது சம்மந்தப்பட்ட சீக்ரெட்டை, முக்கியமாக இன்டிமேசி சம்மந்தப்பட்ட, இல்லை குழந்தைங்க வந்து ஏதாவது டிலே ஆகுதுன்னா அது சம்மந்தப்பட்ட, இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை பற்றியோ, உனக்கு காம்ப்ளெக்ஸ் தான் நீ சொல்லிக்க பரவாயில்ல, அது வீக்னஸாக பரவாயில்ல, பட் எனக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை பற்றி நீ யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் ரொம்ப நாகரிகமாக நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா கூட சரி ஓகே, அந்த டிமாண்டுக்கு ஓகே. ஏன்னா எப்படி வந்து நம்மளுடைய ஸ்பௌஸை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட ஏன் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்காம நம்மளுடைய ஃபேமிலி சீக்ரெட்டை நம்ம காப்பாற்றுவோம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிறதா அது அவங்களுக்குள்ளேயே நம்ம வச்சுப்போம், நம்ம வேறு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்.
அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப லாயலா இருக்கிறோங்கிற பேர்ல நாம் செய்ய ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தை பிறக்கல, டிலே ஆகுது. அதாவது அவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொன்னா இது எப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணிடுவாங்கன்னா நீங்க தான் எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணம்னு போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க. இன்டிமசி ஓரியன்டான விஷயங்கள்ல வந்து அவங்க தான் வந்து தள்ளிப்படுகிறாங்கப்பா, அவங்க தான் டிலே பண்றாங்க, அவங்க தான் டினை பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்க, நீங்க தான் வந்து டினை பண்றீங்க, நீங்க தான் வந்து ஒரு 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 அன்கான்சுமேட்டட் மேரேஜாவே இதை வந்து வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அளவிற்கு எல்லாத்திடமும் போய் இவர்கள் சொல்லிவிடுவார்கள். நாளைக்கு இதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேங்கிறத விட கோர்ட்ல கூட சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஃபேமிலி சீக்கிரட்டை உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சீக்கிரட்டா வச்சிருந்தாலும் கூட இந்த அளவுக்கான விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி வந்து நம்ம சேர்ந்து வந்து எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படின்னா உங்ககிட்ட ஃபார் அன் எக்ஸாம்பிள் கொடுத்து வைக்கிற மாதிரி சில காசுகளை கொடுத்து வச்சுட்டு சில பைசாக்கில் ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க, ஓரளவு கொடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கிட்ட போய் தம்பட்ட என்ன அடிச்சிருவாங்கன்னா இந்த பொண்ணு வந்து எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறா, இல்லை இந்த பையன் எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போய் தம்பட்ட அடிச்சிருவாங்க. திஸ் இஸ் த ப்ரொடெக்டிங் த ஃபேமிலி சீக்ரெட் அப்படின்னு நீங்கள் லாயலாக நினைக்கக்கூடிய உங்களோட ட்ரேட்ஸுங்கிறது உங்களுக்கே நாளைக்கு ஒரு பெரிய எளிமையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேயிங் தேர் டெப்ட்ஸ் அது இருக்கும்ல. நல்லவங்கன்னா என்ன, நம்ம பார்ட்னரை பார்த்துக்கிறதுனா என்ன, அவர்களுடைய கடனை கட்டுவது, அவங்கள ஃபினான்ஷியல் ட்ரபிள்ல இருந்து மீட் எடுக்கிறது, அவங்க பிஸ்னஸே லாஸ் ஆனாலும் திருப்பி அவங்க பிஸ்னஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விற்று கூட அந்த பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து மேலே கொண்டு வர்றது, இதுதானே உண்மையிலேயே ஒரு முக்கியமாக ஒரு பார்ட்னருக்கு நம்ம செய்ய வேண்டியது. அப்கோர்ஸ் எஸ், நம்மளுடைய பார்ட்னருக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது கரெக்ட் தான். ஆனால் அந்த பார்ட்னர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு அவர் டிசர்வாக இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு டிசர்வாக இருக்காளா இல்லையாங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் இது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான், தப்பே கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் இல்லை, இது வந்து ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப், இது ஒரு அப்யூசிவ் அட்டாச்மெண்ட். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிற அளவுக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, இத்தனை வருஷம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி இருக்கிறோம்ல, உண்மையிலேயே அந்த பர்சன் வந்து உங்களுடைய ஸ்பௌஸாக நடந்துக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களை வந்து காப்பாற்றுறாங்க, இந்த மாதிரி எந்தெந்த பிரச்சனைலாம் உங்களை காப்பாற்றிருக்காங்க. ஒரு லேடியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிரெக்னன்சி டயத்துல இவங்க எவ்வளவு அளவுக்கு உங்களை வந்து காப்பாத்திருக்காங்க. கண்ணு முழிச்சு ஃபுல்லா உங்களை பார்த்துக்கிட்டாங்களா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து மற்ற நர்ஸோட கதை பேசிக்கிட்டு இருந்தாரா? என்ன 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 பேச. ஸோ அப்படி எந்த விதமான விஷயமே செய்யாத ஒரு ஸ்பௌஸுக்கு அதுக்கு பதிலா இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லக்கூடாது, நான் சில விஷயங்கள் செஞ்சிருக்கேன் தெரியுமா, அபியூஸ், முழுக்க முழுக்க நம்மளை அபியூஸ் பண்ணி முழுக்க முழுக்க நம்மளை டவுன் பண்ணி என்ன நம்மளை வந்து கேஸ் லைட்டிங் பண்ணி நீ வந்து உனக்கு ஒன்றுமே வராது, நீ ஒரு வேஸ்ட்டு. நம்ம ஆக்சுவலி இன்டெலெக்சுவலாக தான் இருப்போம், நம்ம எத்தனையோ விதமான அச்சீவ்மெண்ட்டை நம்மளோட ஆஃபீஸ்லையும் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுல எல்லாம் பண்ணியிருப்போம், சொசைட்டியில் எத்தனையோ விதமான அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்போம், நம்மளுடைய கேரக்டருங்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது, நம்மளுடைய பிஹேவியருங்கிறது எவ்வளோ வந்து ரொம்ப அப்படியே வாமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருப்போம். ஆனால் இவங்க நம்மளுடைய ஒட்டுமொத்த பிஹேவியரையுமே அப்படியே வந்து கேஸ் லைட்டிங் பண்ணி நீ இப்படிப்பட்ட ஒரு ஆள்லாம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ஆள், நீ எவ்வளவு கேவலமான ஒரு ஆள் தெரியுமா, நீ ஒரு அக்லியான ஒரு ஆள் தெரியுமா, நீ எவ்வளோ அன்லக்கி சொல்ல தெரியுமா, இப்படிங்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிற ஒரு பர்சனுக்கு அவங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கிறதுங்கிறது இந்த கொஞ்சம் கொஞ்சம் ரிசோர்ஸ் தான், இதை எல்லாத்தையும் அவங்ககிட்டே கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் வந்து நிற்பாங்களா? நிற்பாங்க நிற்பாங்க யாரு கூட நிற்பாங்க? நமக்கு யார் பிரச்சனை கொடுத்துறாங்களோ அவங்க பக்கம் போய் நிற்பாங்க இல்லையா? உங்களோட பிரச்சனைக்கு இப்போ உங்களோட சிஸ்டருடைய இவர் இருக்காருன்னு வச்சுக்கலாமே, உங்கள் மச்சா இருக்கிற உங்கள் சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் இருக்கிறார், அவர் வந்து எப்படிப்பட்டவனோ ரொம்ப டாக்ஸிக்கான ஆளு, உங்களுடைய ஃபேமிலியவே டார்கெட் பண்ணி அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரும் டாக்ஸிக்கான ஆளுன்னு சொன்னால் இவங்க யார் கூட போய் நிற்பாங்க? இவங்க போய் அப்படியே போய் உங்களோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பக்கம் போய் நிற்பாங்க, நின்று இந்த ஃபேமிலியை இன்னும் டார்ச்சர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இப்படி நமக்காக நிற்காத நமக்கு ஆப்போசிட்ல நிற்கிற எப்பயுமே நம்மளை அப்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய டெப்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுங்கிறதுல எந்த நியாயம் இருக்க போகுது? இதுக்கு என்ன காரணங்கள் சொன்னாலும் எப்படி ஏற்றுக்க முடியும்? சொசைட்டி எப்படி ஏற்றுக்கும்? நாளைக்கு நம்ம எல்லா விதமான விஷயத்தையும் இழந்துட்டு வந்து நின்று யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க? இவ்வளவு விதமான விஷயங்கள் நடக்கும்போது இருக்கிறத நம்ம காப்பாற்றிக்கணும் தான் நினைக்கணுமே தவிர எல்லா விதமான விஷயத்தையும் கொடுத்துட்டு மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுல எந்த விதமான நியாயம்? நீ வேலைக்கு போறதுனால தான் பிரச்சனை வருது, நீ வேலைக்கு போகாம உனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நீ வந்து எங்களுடைய வீட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன
அப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து கரெக்டாக நீ வந்து அப்போ தான் நான் மாறுவேன், அப்போ தான் நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்கிட்ட நாம் போய் நம்மளுடைய வேலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி முழுக்க முழுக்க எல்லா விதமான விஷயங்களையும் அவங்கள டிபெண்ட் பண்ணி நாம் இருக்கிறதுனால என்ன சாதிச்சிருவோம்? அப்படி இருக்கிறதுனால அவங்க சேஞ்ச் ஆவாங்கங்கிறத எப்படி நம்ம நம்புறது? வாட் இஸ் அ ப்ரூஃப்? ஸோ ஒரு நல்லவங்களா, ஒரு நல்ல ஸ்பௌஸா, ஒரு கெட்ட ஸ்பௌஸு கூட இருக்கணும்னு நினைக்கிறது, ஒரு நார்சிசிஸ்ட் கிட்ட வந்து ஒரு நல்ல ஸ்பௌஸா இருக்கணும்னு நினைக்கிறதுங்கிறதே நாம பண்ற நமக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய சாபுட்டாஜ் தான். நமக்கு பண்ற ஒரு மிகப்பெரிய துரோகம் தான். நமக்கு நம்மளே துரோகம் பண்ணிக்கிறோங்கிறதா இதை யோசிக்கணும். ஆமாவா? எஸ். அண்ட் ட்ரெடிஷ்னல் லாயல்ட்டி. ட்ரெடிஷ்னல் வந்துருச்சுப்பா. நம்மளுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது தெரியுமா? கலாச்சாரத்தில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா நம்மளுடைய முன்னோர்கள்? என்ன இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனில் யாருமே டிவோர்ஸ் வாங்கினதே இல்லை தெரியுமா? அதுக்கு முன்னாடி இருக்கிற இது எல்லாருமே வந்து கணவன் வந்து மனைவி கட்டுப்பட்டும், மனைவி வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டும் ரொம்ப அழகாக வாழ்ந்தாங்க தெரியுமா? அப்போல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை தெரியுமா? யாரையும் மன முறிவு பண்ணதில்லை தெரியுமா? இப்படிலாம் நாமளா நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப லாயலாக இருக்கிறோங்கிற பேரில் ட்ரெடிஷன் சொல்லிச்சுங்கிறதுனால, நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லிச்சுங்கிறதுனால, இல்லை நம்ம சம்மந்தப்பட்ட ரிலீஜியனோ ஏதோ ஒரு நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு சாமியார் சொன்னாருங்கிறதுக்காக அதை நம்பி நம்மளுடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக ஒரு அப்யூசிவ் பேட்டர்ன் இருக்கிற ஒரு நார்சிஸ் கிட்ட வந்து லாயலாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்ம லைஃபையே அவங்க கிட்ட போய் சரண்டர் பண்ணுறது. இப்படி சரண்டர் பண்ணோன்னு சொன்னா இதுக்கு மேலே அப்படியே அல்வா சாப்பிட்டமா இருக்காது ஒரு நார்சிஸ்க்கு. எல்லாத்தையும் சரண்டர் பண்ண உடனே உன்னுடைய தவத்தால் நாம் மிச்சினோம், உனக்கு யாது வரம் வேண்டும் என்று கேள் அப்படின்னு சொல்லிடுவாரா? சிவபெருமானா? அது சிவபெருமான் கிடையாது இல்லையா? நம்மளை காப்பாற்றுற கடவுளா? அது கிடையாது. நம்மளை அழிக்க வந்த ஆள் தானே அது. அழிக்க வந்த ஆள்கிட்ட போய் நம்ம போய் ரொம்ப லாயலாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா இப்போ போர் அப்படின்னா கூட வந்து ஒரு போர் தர்மம்னு ஒன்று இருக்குப்பா. 2 பேர் சண்டை போடுறாங்க, 2 நாடுகள் சண்டை போடுதுன்னா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இங்கெல்லாம் நீங்கள் பாம்பு போடணும், இங்கெல்லாம் நீங்கள் பாம்பு போடக்கூடாது, இப்படின்னு ஒரு சில லாயலான ஒரு விஷயங்கள் இருக்குது. எங்கே வந்து வார் நடக்குதோ அந்த இருக்கக்கூடிய அந்த வார் ஜோன்னு ஒரு தனியாக அறிவிக்கப்பட்ட இடங்கள்ல தான் அந்த சண்டைகள்ங்கிறது நடக்கணுமே தவிர குழந்தைங்க மேலேயோ, அந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மேலேயோ, குழந்தைங்க படிக்கிற வந்து ஸ்கூல் மேலேயோ, இல்லை நோயாளிகள் இருக்க ஹாஸ்பிட்டல் மேலேயோ நீங்கள் பாம்பு போடக்கூடாது, சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்த நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாம்ஸ் இருக்குது. அதை சில நாடுகள் வந்து ரொம்ப லாயலாக கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட நீங்கள் எவ்வளவு பவுண்டரி செட் பண்ணி எவ்வளவு நியாயமாக ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாலும் உங்களால் செய்ய முடியாது. இங்கே நான் புரிஞ்சுக்க வேண்டியது புரியுதா? ஓகே. ஸோ வாட் டு டூ தென்? Love is abuse. We need to have the clear understanding about what is a love and what is an abuse. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது காதல் இல்லை. நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு நம்மளை எப்பயுமே டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க, எப்படியெல்லாம் வந்து டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை வந்து கீழே தள்ளி விடலான்னு நினைக்கிறவங்க, அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லவ், இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அது லவ் கிடையாது, இட்ஸ் அன் அபியூஸ். அப்படி அபியூஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட, அந்த மாதிரி ஒரு அபியூசிவ் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட நாம எப்படி ஒரு காதலை எதிர்பார்க்க முடியும்? அப்படி எதிர்பார்த்தா எப்படி நமக்கு கிடைக்கும்? ஸோ இந்த 2 விஷயத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸை வந்து நம்ம ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அண்ட் கமிட்மெண்ட் இன்டென்ஷன்ஸ். எஸ், வாட் இஸ் அ கமிட்மெண்ட் இன்டென்ஷன்? எஸ், இந்த கமிட்மெண்ட் இன்டென்ஷன்ஸ் நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பர்சன் நம்ம கூட இருக்கிறாங்கிறதுனாலேயே இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் இவ்வளவு விதமான விஷயங்கள் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, பட் என் கூட தான் இருக்கிறாங்க, எப்பயுமே அந்த லைனில் வர்றாங்க, நம்ம லைஃப்லேயே வந்து நம்ம லைஃப்பை ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க, வர்றாங்கிறதுனாலேயே அவங்க நல்லவங்களா இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அவங்க உண்மையிலேயே நம்மளை கேர் பண்ணுறதுக்கும் பார்த்துக்கிறதுக்காக தான் வருவாங்களா, அதுக்காக தான் இந்த கமிட்மெண்ட் சென்ஸோட இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது பொய் தான். ஏன்னா இவ்வளவு அபியூஸ் செஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம கூட இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னமும் நம்மளை ஜீரோ ஆக்காம போக மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க நம்ம கூட கமிட்டடாக இருக்கிறாங்க, என்ன ஆனாலும் நம்மளை விட்டு போகல இல்லை, அப்புறம் என்ன, நம்ம கூட தான் கமிட்டடாக இருக்கிறாங்கல்ல, அப்படின்னா இவங்களை எல்லாத்தையும் மாற்றிடலாம், மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளை பிடிச்சிருக்கிறனால தான் நம்ம கூட இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. நம்மளை பிடிச்சதுக்காக நம்ம கூட இல்லை, நம்மளை ஜீரோ ஆக்கணுங்கிறதுக்காக நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு காட்டக்கூடிய அந்த பாசங்கிறது என்னது? அது பாசம் கிடையாது, அது வெறும் நடிப்பு.
நாளைக்கு இந்த குழந்தைய வச்சு ஒரு கேம் விளையாடணுங்கிறதுக்காக அந்த குழந்தைய வச்சு நடிக்கக்கூடிய ஒரு நடிப்பு தானே தவிர அது ஒரு டிராமா இல்லையா? ஒரு பாசங்கிறது எப்படி இருக்கணும்? இயல்பா இருக்கணும்ல. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடுங்கிற மாதிரி இயல்பா அவங்களுக்கு ஒண்ணுனா நமக்கு துடிச்சு போகணும்ல. நீங்க நல்லா பாருங்க, ஒரு நார்சிசிஸ்ட் பார்ட்னருக்கு துடிக்குமா முதல்ல? அப்படியே அவங்க பண்றதுங்கிறது ஒரு ஆக்டிங்கிறது எல்லாத்தாலையுமே ஃபீல் பண்ண முடியும். ஆமாங்களே தவிர உள்ள அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத எல்லாத்தாலையும் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எந்த கடத்துலயும் அவங்க வெளில வர மாட்டாங்க. ஆமாவா? எஸ். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கமிட்மெண்ட் இன்டென்ஷன்ஸ் இல்லையா? அவங்களுடைய கமிட்மெண்ட் இன்டென்ஷன் என்ன? அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் வி ஹாவ் ஆஃபரிங் த இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். எஸ், நம்மளோட தெரப்பி அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் இந்த மாதிரி லவ்வையும் அப்யூஸையும் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல. அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்ல இருந்து அவங்ககிட்ட எதிர்பார்க்காம இருக்கிறதோ இல்லை அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல. ஐ ஃபீல் மோர் டிஃபிகல்ட் ஆன் இட். அதில் பயங்கரமாக டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஐ எம் ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு சொன்னால் தாராளமாக சைக்கலாஜிக்கலாக இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இதை எப்படி பிரேக் பண்ணுறது, இந்த இன்விசிபிள் செயினை எப்படி பிரேக் பண்ணுறது, இந்த விஷயங்களை சொல்லித்தரது தான் நம்மளுடைய ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது அனலைசிங் செஷன் நான் எடுப்பேன். அடுத்தடுத்த ஃபாலோஅப் செஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிபிடி அப்படின்னா ஒரு 5 செஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 5 செஷன் நீங்கள் எடுக்க தான் உங்களுக்கு பலவிதமான உண்மைகள் நார்சிஸ்ட்டை பற்றியும் உங்களை பற்றியும் நிறைய தெரிய வரும். அப்போதான் ஒரு ப்ராப்பராக இந்த விஷயங்கள்லேருந்து எமோஷ்னலாக முதல்ல வைண்ட் அப் பண்ணி அப்புறம் ஒட்டுமொத்தமாக வெளில போகிறது எப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லவங்களா இருக்கிறோங்கிற பேரில் நம்ம அகைன் அண்ட் அகைன் ஒரு நார்சிஸ்ட்டை ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான நல்லதும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். Yes, we are also offering the online group therapy. இந்த குரூப் தெரப்பியில் நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ் தனியாகவும் லேடிஸ் தனியாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சர்வைவர்ஸ் கூட நம்ம பலவிதமான டிஸ்கஷன் பண்ணி ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நாம் இதுலேருந்து எப்படி வெளில வர்றது, எமோஷ்னலாக இதுலேருந்து முதல்ல நம்ம பிரேக்கப் ஆகிறதுங்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்போஷரோட நம்மள மாதிரியே கூட சர்வைவர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த குரூப் தெரப்பி. ஸோ அது பற்றி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் நம்மளுடைய அட்மினோடைய நம்பருங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஆன்லைன் இண்டிவிஜுவல் இந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது புக் பண்ணாலும் நம்மளுடைய அட்மின் நம்பருங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குப்பா. ஓகேவா? பார்ப்போம் நம்ம வேற என்ன கதை. எஸ், எல்லாத்துக்கிட்டையும் நல்லவங்களாக இருந்தால் நமக்கு பேர் நல்லவங்க இல்லை, ஏமாளி. தட் இஸ் வாட்